உண்டாவதாக. இந்த நல்ல காலை நேரத்துக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் கிருபையாக, ஈவாக, ஆசீர்வாதமாக நமக்கு தந்த எல்லா நல்ல தானங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஆசீர்வாதங்களை கொண்டு நிரப்புகிற பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், ஆசீர்வாதங்களை கொண்டு நிரப்புகிற தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல நாளிலும் ஆசீர்வாதத்தின் பெருமழைகளை உங்கள் மேல் தாராளமாய் வர்ஷிக்க பண்ணுவாராக. ஜெபத்தோடு நாம் கர்த்தருடைய பாதபீடத்தில் ஒருமித்து காணப்படும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய மெல்லிய சத்தத்தை அவர் நமக்கு கேட்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணுகிறது. அதாவது கனி கொடுக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். மலடியை கூட 7 பெற்றவளாக மாற்றுகிறது கர்த்தருடைய வசனம். ஃப்ரூட்ஃபுல்லாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லது. அது தீர்க்க தரிசனமாய் நம் நடுவில் புறப்பட்டு வரட்டும். நம் இருதயத்தை அறிந்து கர்த்தர் நம்மோடு பேசட்டும். நம்முடைய குடும்பங்களுடைய நிலைகளை அறிந்து இந்த காலை நேரம் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழாக, திறக்கப்பட்ட பரலோகத்துக்கு கீழாக, விரிக்கப்பட்டதான தேவனுடைய செட்டைகளுக்கு கீழாக கர்த்தராகிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த காலை நேரத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். இந்த இடம் விட்டு போகும்போது நிச்சயமாகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருந்து சிலவைகளை பெற்றுக்கொண்டு போக ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை பாராட்டுவாராக. அல்லேலூயா. சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஒன்று கூட கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பலமாய் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்சம் கூட பலமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட பலமாய் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. ஓ, நம் நடுவில் அந்த பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆமென். வரட்டும், வரட்டும். கொஞ்சம் சொல்லுங்களேன். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. இன்று நாம் தியானிக்க போகிற வேத பாகம் இந்த காலை வேளையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் எதையோ செய்ய போகிறது. பரிசுத்த ஆவியானவர் சபையின் நடுவில் கடந்த காலங்களில் ஒரு வேவ் போல, ஒரு அலை போல அப்படியே அது
அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் அது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபங்களுக்கு, விடுதலையின் ஜெபங்களுக்கு வருகிறவளுக்கு தெரியும், ஜெபத்தை நிறுத்தக்கூட முடியாத படிக்கு தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தினால் அநேகர் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சோ நீங்கள் உட்கார்ந்திருப்பது கர்த்தருடைய மகிமைக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறீர்கள். எனவே சிலது உங்களுக்கு நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளே இருந்து கொண்டு உண்டாகட்டும் என்று சொன்னால் அது உண்டாகும். ஆதியாகமம் 1:2 ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். எஸ், வேத புத்தகம் ஆரம்பிக்கும் போது அசைவாடுகிற ஆவியானவரை வைத்து ஆரம்பிக்கிறது. 3 கர்த்தர் சொன்னார், வெளிச்சம் உண்டாகட்டும். a creative word. இந்த அற்புதத்துக்கு கிரியேட்டிவ் மிரக்கிள் அப்படின்னு பேர். இல்லாத ஒன்றை உருவாக்குகிற மிரக்கிள். கர்ப்பபாத்திரம் இல்லை, அதை உருவாக்குகிற மிரக்கிள். a creative miracle. ஹல்லேலூயா. அது கிரியேட்டிவ் வேர்டிலிருந்து புறப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். இதை இங்கே கர்த்தர் சொல்லுவதற்கு காரணம், நம் நடுவிலே தேவன் கிரியேட்டிவ் மிரக்கிள்களை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். இங்கிருக்கிற உங்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் வரும் காலங்களில் கிரியேட்டிவ் மிரக்கிள்களை செய்வதற்கான கிருபைகளை நான் உங்களை நிரப்பி சபையிலே கிரியேட்டிவ் மிரக்கிள்கள் தாராளமாய் வெளிப்பட போகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவனாம. ஒரு ஆளிலேயே சொல்லுங்களேன், கைகளை ஓயார்த்தே ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினால் கிரியேட்டிவ் மிரக்கிள் நடப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற இடத்தில் கர்த்தருடைய வேர்டு எதை சொல்லுகிறதோ அது நடப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவி அசைவாடுகிற இடத்தில் சிலது உண்டாவதாக. உன் வீட்டுக்குள்ளே சிலது உண்டாவதாக, உன் வாழ்க்கைக்குள்ளே சிலது உண்டாவதாக. எது எனக்கு இல்லை என்று சொல்லிக் கொண்டு இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பாதபடத்தை நோக்கி நீ வந்திருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், அதை உனக்கு நான் உண்டாக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாவதாக, உண்டாவதாக. ஆமென் சொல்லி அதை பெற்றுக்கொள்வாயாக. ஆமென். ஆமென் சொல்லி அதை பெற்றுக்கொள்வாயாக. அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவருடைய திவ்ய பிரசன்னத்துக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே அபிஷேகத்தோடு நிற்கணும். ஆமென். நீங்கள் இந்த அபிஷேகத்துக்கு வெளியே நின்று கொண்டு நீங்கள் எதையாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அது கூடாத காரியம். இந்த மகிமைக்கு உள்ளே இருந்து கொண்டு ஹல்லேலூயா, இந்த பிரசன்னத்துக்குள்ளே கர்த்தரை துதித்து, கர்த்தரை ஆராதித்து, கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு இந்த பிரசன்னத்துக்குள்ளே உட்கார்ந்தால் இந்த காலை நேரத்திலே நீ எதிர்பார்த்திராத அற்புதத்தை கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம். வெறும் தண்ணீரை
திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு மேகம் இறங்கி நிற்குது. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறது போல அல்ல, தேவனாகிய கர்த்தர் எதையோ செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். ஒரு மேகம் இறங்கி நிற்குது. ஆமென். ஒரு மேகம் இறங்கி நிற்குது. ஆமென். ஓ மகிமை. எஸ் எஸ். Oh, presence. Presence. Rikabarada rada rada kabala bashandala bala bala. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. கையை தட்ட தட்ட அது இறங்குது பாரு. கை தட்ட தட்ட அநேக தேவ பிள்ளைகள் அதை நிரப்புவதை பார்க்கிறேன். ஓ மகிமை. ருதுரு கமல கலலல சம்பனபூரு சந்துன மனக்கடகதகர. அசைவாடுகிற தேவன், அசைவாடுகிற பிரசன்னம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்பாமே. ஆமா. இந்த பிரசன்னம் உங்களை விட்டு போய்விடக் கூடாது. இதுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கணும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு தரப்போறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் 33 வருஷ காலம் வாழ்ந்தார். பெத்தலகே மேல் பிறந்து, கல்வாரியில் மரித்து, கல்லறையில் உயிர்த்து, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது வரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமை பொருந்தின சரீரத்தில் இருந்து, from the glorious body of Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்தின சரீரத்தில் இருந்து அவர், கவனமா கேட்கணும், ரெண்டு பொருளை, two things, இந்த பூமியில் விட்டு விட்டு போனார். நமக்கு தெரியும் இயேசு யார் என்று. மகிமையில் இருந்தவர், பிதாவின் வலது பாரிசத்தில் செல்ல பிள்ளையாயிருந்தவர். from the glory, பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூமியில் மனு உருக்கொண்டு வந்து 33 வருஷ காலம் ஜீவித்து மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டவர். ஆமென். குளோரியில் இருந்து குளோரிக்காக போனவர். ஆமென். ரைட். அந்த மகிமை தான் இன்றைக்கு உங்க நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமென்.
கவனமா கேட்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஹோல் பாடி, முழு சரீரம் மகிமை பொருந்தினதாய் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனா அந்த சரீரத்துக்குள் இருந்து ரெண்டு பொருள் இந்த பூமியில் விழுந்து கிடக்கிறது. ஒன்று அவருடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட ஆமென் அந்த பரிசுத்தமான இரத்தம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி இயேசுவின் இரத்தம். ஹருதுரு ஹபரா தக்கலா ஷந்தரா, இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா. பெத்த அந்த அந்த கெத்சமனே தோட்டம் முதல் கல்வாரியில் கொல்கொதா மலை வரை கடைசி துளி இரத்தம் வரை சிந்தப்பட்ட அந்த இயேசுவின் இரத்தம். ஆமென். உன் சகல பாவத்தை போக்கி உன்னை சுத்திகரிப்பதற்காக, உன் வீட்டுக்கு அடையாளமாய் ஆமென் முத்திரை போடுவதற்காக, உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்காக சிந்தப்பட்ட இரத்தம். ருதி கமன ரந்துல ஷப்போலா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். அந்த இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு உன் மேல விழுவதாக. அந்த இயேசுவின் இரத்தம் உன் குடும்பத்தின் மேல் விழுவதாக. உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் இருக்கிற சகல ஆமென் பாவ கரைகளையும் அது கழுவி உன்னை பரிசுத்தமாக்குவதாக. காரணம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். நீ பரிசுத்தவானாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். உங்களில் பலர் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உங்களில் பலர் தெய்வீக சுகத்துக்காக ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறவர். உங்களில் பலர் உயர்வுக்காக ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். ஆனால் இவையெல்லாம் இரண்டாம் தரம் ஆசீர்வாதம் தான். உன்னிடமிருந்து உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. நீ இயேசுவின் இரத்தத்தால் பாவம் கழுவப்பட்டு பரிசுத்தவானாய் இருப்பாயாக. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களின் சபை கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவதாக. நம்முடைய தகுதியால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பணத்தினால் அல்ல, நம்முடைய ஒன்றினாலையும் அல்ல. 2000 வருஷங்களுக்கு முன்பு நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் தான் உங்களையும் என்னைக்கு பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி எடுத்து பிரபுக்களின் நடுவில் உட்கார பண்ணுவதற்காக எளியவன் என்று வாராமல், அழுக்கானவன் என்று வாராமல், பாவத்தின் ஆமென் கரைகள் எவ்வளவு பெரிதென்று பாராமல், பாவத்தின் பட்டிகையின் நீளம் எவ்வளவு என்று பாராமல், ஹல்லேலூயா, தன்னுடைய இரத்தத்தில் எவ்வளவு இரத்தத்தை உனக்காக சிந்த முடியுமோ அது அவ்வளத்தையும் சிந்தி ஆமென் 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 அந்த இரத்தத்தினாலே உன் சகல பாவத்தையும் கழுவி, உன் அக்கிரமங்களை கழுவி, உன் மீறுதல்களை கழுவி, ஹல்லேலூயா, அதி தைரியத்தோடு கிருபாசன தண்டையில் வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவனாக நீ தேவனை ஆராதிப்பதற்கு உன்னை தகுதிப்படுத்தின இரத்தம் இயேசுவின் இரத்தம். அந்த இரத்தம் இன்றைக்கு நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் ஒன்றோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த பாவம் இனி வேண்டாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த அக்கிரமம் உனக்கு வேண்டாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறது.
உன் மீறுதலின் வாழ்க்கை இனி வேண்டாம் என்று அந்த ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது உன்னை குறித்து. ஆமென். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு என்னிடத்தில் வா, நான் உன்னை சுத்திகரித்து உன்னை நான் பரிசுத்தமுள்ளவளாக மாற்றி தேவனை நான் தரிசிக்க பண்ணுகிறேன் என்று அந்த ரத்தம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம். நிறைய பேசணும். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதையா. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா உம் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஒரு மகிமைக்குள்ள உட்கார்ந்திருக்கிறீங்க. மாமிசத்தில் உட்கார்ந்தால் வேடிக்கை பார்த்துட்டு போலாம். மகிமைக்குள் உட்கார்ந்தால் சிலது பெற்றுக்கொண்டு போகலாம். உங்களில் அநேகருடைய கண்கள் குளமாகிறது. அது ஒரு அடையாளம். உன் பக்கத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உன் பக்கத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உன்னை கொல்லும். பாவம் உன்னையும் தேவனையும் வேறு பிரிக்கும். செப்பரேட் பண்ணிடும். உன் அக்கிரமம், உன் பாவம் உன்னை தேவனை விட்டு அகற்றி கொண்டு போகும். பாவம் ஒரு கட்டு, பாவம் ஒரு கயறு. அநேகர் இந்த பாவ கயறால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவின் இரத்தம் சகல பாவத்தையும் போக்கி உங்களை சுத்திகரிக்கும். இனியும் பாவியாய் ஏன் வாழ்கிறாய்?
இந்த உலகத்தில் பாவத்தை கழுவி சுத்திகரிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. சிலுவை அண்டை வா, உன் பாவத்தை மறைத்து வைக்காமல் அறிக்கை பண்ணி விட்டுவிடு. இயேசுவின் இரத்தம் உன் சகல பாவத்தை போக்கி உன்னை சுத்திகரிக்கும். நீ பாவியாய் இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் பரிசுத்தவானாய் தேவனோடு சஞ்சரிப்பது நலம். பாவியாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும். பரிசுத்தவானாய் தேவனோடு சஞ்சரிக்க தொடங்குவாயாக. Walk with God, walk with the Holy Spirit. தேவனோடு நடக்க தொடங்கு. இனி உள்ள கொஞ்ச நாளாவது கர்த்தரோடு நடந்து வா. ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானே. உலகத்துக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி எஞ்சி இருக்கிற கொஞ்ச நாளாவது இயேசுவோடு சஞ்சரிப்பாயாக. இயேசுவோடு சஞ்சரிப்பாயாக. அவருக்கும் உனக்கும் ஒரு நெருக்கம் உண்டாக வேண்டுமானால் உன் பாவம் கழுவப்படுவதாக. உன் பாவம் கழுவப்படுவதாக. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன் பாப்பாமே. ஆமென். ஒன்று கூட பலமாய் சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி. இரண்டாவதாக பயங்கர ஒரு மகிமைக்குள்ளே என்னை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்தின சரீரத்துக்குள்ளே இருந்து இந்த பூமியிலே விழுந்து இன்றைக்கும் விழுந்து கிடக்கிற மற்றொன்று அவர் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர். இன்றைய செய்தி tears of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர். நம்ம கண்கள் இருந்தெல்லாம் கண்ணீர் வடியும். அழாத ஆட்களே இல்லை. சிலர் சொல்லுவார்கள் நான் அழாத நாளே இல்லை. பேசுகிற நான் உங்கள் எல்லாரை காட்டிலும் அழுதிருக்கிறேன். பல நாட்கள் உடைந்து உடைந்து அழுதிருக்கிறேன். நம்மை அழ வைக்க 1000 காரணம் உண்டு. ஆனால் இயேசு அழுதது 3 இடத்தில். அதனுடைய ரீசன் அந்த கண்ணீர் இயேசுவிடம் இருந்து, இயேசுவின் கண்களில் இருந்து கீழே விழுந்த கண்ணீர், இயேசுவின் சரீரத்திலிருந்து விழுந்த ரத்தம் எப்படி பேசுகிறதோ அப்படி இயேசுவின் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் இன்றைக்கு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. எதையோ பேசுகிறது, எதையோ சம்திங். Tears. கண்ணீர். நம்முடைய கண்களில் வடிகிற கண்ணீரை தேவன் தமது துருத்தியில், பாட்டில், தம்முடைய பாட்டில்ல, பாத்திரத்துல அவர் பிடிச்சு வச்சிருக்கிறாரா. அது அவர் கையில இருக்கிறதா. உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுறாரா. நீ வடிச்ச கண்ணீரை அவர் துருத்தியில் பிடிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை காலம் அழுதாய், எத்தனை காலம் அனாதை அனாதை என்று சொன்னாய், எத்தனை காலம் எல்லாரால கைவிடப்பட்டு தனிப்பட்ட முறையில் ஹல்லேலூயா தனித்திருந்து நீ ராட்சமங்களில் ராக்காலங்களில் யாருக்குமே தெரியாமல் ஹல்லேலூயா நீ உடைஞ்சு கதறி உன் படுக்கையை நினைச்சிய, நீ நினைக்கிறாய் என்னை யாரும் பார்க்கவில்லை என்று உன் கண்ணீரை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அது அவருடைய துருத்தியில் இருக்கிறது. ஏற்ற காலம் வரும். உன் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீருக்கு என்ன விஷயத்தை நினைத்து கர்த்தருடைய பாதபடத்தில் அழுதாயோ அந்த விஷயங்கள் மேல் அவர் தம்முடைய அற்புத கரத்தை உனக்காக நீட்டுவார். அழுத ஆகார்
அழுத ஆகார் அந்த அழுகையை நிறுத்துவதற்கு முன்பதாகவே அற்புதத்தை பெற்றுக் கொண்டாள். ஆமென். அழுத அன்னாள் ஆமென் சாமுவேலை பெற்றுக் கொண்டாள். ஆமென். அழுத தாவீது உயர்த்தப்பட்டான். ஆமென். தேசத்துக்காக கதறி அழுத எரேமியா தீர்க்கனில் பிரதானியானான். ஆமென். உன் அழுகைக்கு பிரதிபலன் உண்டு. உன் அழுகை வீண் போகாது. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமியில் வாழ்கிற காலங்களில் எதை எதை நினைத்து நீ அழுகிறாயோ உன் அழுகைக்கு முடிவு உண்டு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. தேவன் தாமே அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் யாவையும் துடைத்து விடுவார் என்ற வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் வசனம் இந்த காலை நேரத்தில் உனக்காக வெளிப்படுவதாக. கலங்காதே, திகையாதே. கண்ணீர் துடைக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். உன் உடைஞ்ச உள்ளத்தை அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். How the tears came. ஒரு மனுஷனுக்கு கண்ணீர் எப்படி வரும்? பைபிள் says, வேதம் சொல்லுகிறது, it is the expression of, it is the expression. Tear is the expression of a broken heart. ஒரு உடைந்த இருதயத்தினுடைய வெளிப்பாடுதான் கண்கள்ல வடிகிற. ஒரு மனுஷனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுதுன்னா அவன் உள்ள உடைச்சிருக்குன்னு அர்த்தம். உடைந்த உள்ளத்தை அவர் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். நொறுங்கிற இருதயத்தை அவர் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கிற கர்த்தர் அல்ல. இந்த காலை நேரத்தில் நறுங்குண்டு உடைச்சு போய் இனிய வாழ்க்கையில உடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பாதபீடத்தில் அழுகிற கர்த்தருடைய பிள்ளையே, காயப்பட்ட உன் இருதயம், உடைச்சு போன உன் இருதயம், நொறுங்கி போன உன் இருதயத்துக்கு இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு பதில் அளிப்பாராக. என்ன பதில்? அவர் சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு நான் சமீபமாயிருக்கிறேன். நான் சமீபமாயிருக்கிறேன். உன் இருதயம் உடையும் போது நான் சமீபமாக இருக்கிறேன். உன் உள்ள உடைகிற நேரத்தில் உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ கதறுகிற நேரத்தில் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகல மகனே. தாய் தன் பிள்ளைய மறப்பாளோ? அவள் மறந்தால் எல்லாரும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகவனை மறக்கலாம், உற்றார் மறக்கலாம், உறவினர்கள் மறக்கலாம், நன்மை பெற்றவர்கள் மறக்கலாம். ஆனால் இயேசுப்பா சொல்லுகிறார், I will not forsake you. நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன். எப்படி நான் உன்னை மறப்பேன்? நீ என் பிரியமான பிள்ளை அல்லவா மகனே. எப்படி உன்னை நான் மறப்பேன்? நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா என் மகளே. உன்னை நான் எப்படி மறப்பேன்? கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உலகம் எல்லாம் உன்னை கைவிட்டது உண்மைதான். உன்னிடம் இப்போது பணம் இல்லை, உன்னிடம் இப்போது பொருள் இல்லை, உன்னிடம் இப்போது வசதி இல்லை, உன்னோட இப்போது வாய்ப்பு இல்லை, பதவி இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு தானே எல்லாரும் உன்னை உதறி தள்ளுறாங்க. உலகம் எல்லாம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். ഞാൻ ഒരിക്കലും നിന്നെ തള്ളിക്കളയത്തില്ല. നിന്റെ തകർന്ന് നുറുങ്ങി നാമാവിഷ്ടമായ നിന്റെ ഹൃദയം ഞാൻ കാണുന്നുണ്ട് മകനെ. ഹല്ലേലൂയ. ஏதோ நடக்கிறது, சம்திங்
ஏதோ நடக்கிறது, ஒரு இன்னர் ஹீலிங் நடக்கிறது. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். அல்லேலூயா சொல்லலாமா? இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இருதயமே, பல நேரங்களில் நான் நொறுங்கி போயிருக்கிறேன். வார்த்தையால் நொறுக்குகிறவர்களும் உண்டு, நடத்தையால் நொறுக்குகிறவர்களும் உண்டு. நொறுங்குகிற நேரங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் அடிக்கடி ஆண்டவர் சொல்ற, நானும் இப்படித்தான் நொறுங்கி போனேன். மோஸ்ட் ஆஃப் த டைம், பல நேரங்களில் இயேசுவின் இருதயம் உடைஞ்சு நொறுங்கின இருதயமாய் இருந்தது. இந்த உடைஞ்சு இருதயம் உடைஞ்சு நொறுங்கும் போது, இருதயம் உடைஞ்சு நொறுங்கும் போது இந்த உடைஞ்ச உள்ளம் உள்ளவங்களுக்கு, நொறுங்கின இருதயம் உள்ளவங்களுக்கு ஒரு இரக்கம் உண்டாகும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இரக்க குணம் வரும். இருதய கல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன வராது சொல்லுங்க? இரக்கம் வராது. சிலருக்கு இருதயம் உருகிரும். வேதம் சொல்லுகிறது மனதுருகி. இயேசு அவர்களை கண்டு மனதுருகி. இந்த காலை நேரத்தில் இந்த பலிபீடத்தில், நான் அதனால தான் பக்கத்தில் யாரும் வராதீங்கன்னு சொன்னேன். இந்த காலை நேரத்தில் இந்த பலிபீடத்தில் மனதுருகும் தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், அவன் கண்கள் குளமாகிறது என்றால் the love and compassion, இந்த சர்ச் முழுவதுமாக the love and compassion, அன்பும் மனதுருக்கமும் ஹல்லேலூயா அநேகர் மேல் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். மனதுருக்கத்தினாவி, மனதுருக்கத்தினாவி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க கேட்பீங்க, மனதுருகுகிற தேவ பிரசன்னம் எங்க மேல இறங்கி எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலதும் கிடைக்கும். அதுதான் அதான் சொன்னேன், பைபிள்ல சில இடங்களில் மட்டும்தான் அவர் மனதுருகி இருக்கிறார். மனதுருகி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் மனதுருகுகிற கர்த்தர். அவரே தான் சொல்லுகிறார், நான் மனதுருகுகிற கர்த்தர். எசையா 54 அதிகாரம் 10வது வசனம் அது சொல்லுகிறது. திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவர் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களை அவர் சுஸ்தமாக்கினார். ஆமென். மனதுருகினால் நீ சுஸ்தமாவாய்.
இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த ஹால் முழுவதும் மனதுருக்கத்தின் பிரசன்னம் இறங்கியிருக்கிறது. உன் வியாதி சுஸ்தமாவதாக, உன் பலவீனம் சுஸ்தமாவதாக. இந்த காலை நேரத்தில் உன் பலவீனம் சுஸ்தமாவதாக. எத்தனையோ மருந்து எடுத்தும் ஆஸ்பத்திரிக்கு போயும் ஆமென் இதுவரை சுஸ்தமாகாத உன்னுடைய பலவீனம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே ஆமென் சுஸ்தமாவதாக, சுஸ்தமாவதாக, சுஸ்தமாவதாக. உதர திகமான ரந்துன மனகதாரா நாயின் பட்டணத்து விதவையின் மகன் மரித்து போனான். அவள் ஒரு விதவை, ஒரே ஒரு மகன்தான். அவன் மரித்து போனான். அவனை பாடையில் வைத்து ஆமென் சுமந்து கொண்டு ஆமென் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ண குழியில் கொண்டு போய் குழியில இறக்க அடக்கம் பண்ண சுமந்து கொண்டு போகிறார்கள். இயேசு அந்த நாயின் பட்டணத்து விதவை அழுவதை கண்டு மனதுருகி அந்த பாடையை தொட்டார். சுமக்கிறவர்கள் நின்றார்கள். நின்ற இடத்தில் ஆமென் இழந்து போன மகன், இறந்து போன மகன், மரித்து போன மகன் அந்த விதவைக்கு திரும்ப கிடைத்தார். Hallelujah. Whatever you lost, whatever you lost, நீ எதை எதை இழந்து அழுகிறாயோ பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், இழந்து அழுகிற விதவையே உன் கண்ணீரை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உன் மேல மனதுருகி உன்னை தொடுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் பார்க்கிறேன் கர்த்தருடைய கரம் அநேகரை தொடுகிறது, அநேக பானைகளை தொடுகிறது. ஹல்லேலூயா. அநேக பானைகளை தொடுகிறது. கர்த்தருடைய கரம் தொடுவதை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உன் அழுகை ஆமென் உன் அழுகை சந்தோஷமாய் மாறப்போகிறது. உன் அழுகை சந்தோஷமாய் மாறப்போகிறது. காரணம் என்ன? கர்த்தருடைய கரம் இதோ உன் பானையை தொடுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த பானையை பார்த்து நீ அழுகிறாயோ கர்த்தர் அதை தொடுகிறார். கர்த்தர் அதை தொடுகிறார். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையை நீ நினைச்சு அழுகிறாயோ கர்த்தர் அதை தொடுகிறார். மனதுருக்கத்தின் அபிஷேகம். ஹல்லேலூயா. கடந்த காலங்களில் கடந்த நாட்களில் ஹல்லேலூயா திருடர்கள் உன்னை பிடிச்சு அடிச்சு துவசம் செய்து உன்னை வழியருகே போட்டு போயிட்டாங்களே, இவன் சாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல சமாரியன் பாக்கி உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் ஆமென் மன இரக்கம் இல்லாமல் போகும்போது உன் பக்கத்தில் இறங்கி வந்திருக்கிற நல்ல சமாரியன் உன்னை கண்டு மனம் இறங்கி இரக்கமுள்ள தேவ கிருபை இதோ இறங்குவதை பார்க்கிறேன். ஆமென். இரக்கமுள்ள தேவ பிரசன்னம், நல்ல சமாரியனின் பிரசன்னம், நல்ல சமாரியனின் பிரசன்னம் இதோ இறங்குகிறது. உன் காயம் கட்டப்படுவதாக, உன் காயம் கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. உன் காயம் கட்டப்படுவதாக. எதையெல்லாம் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் எனக்காக செய்கிறார் என்று அதை உணர்கிறவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு பிரசன்னம் இறங்கி வருகிறது. நான் இங்கே தான் நிற்கிறேன். உங்க பக்கத்தில் ஒருவர் வருவார். பிரத்யட்சமாய் யாரோ உங்களை தொடுவது போல, உங்களை கர்த்தருடைய மகிமை தொடுவதை பார்க்கிறேன். யாரோ தொடுவதை போல, யாரோ உங்களை தொடுவதை போல கர்த்தருடைய மகிமை இங்க இருக்கிற அநேகரை தொடுவதை பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டணுமா தட்டுங்கள், அந்நிய பாஷை பேசணுமா பேசுங்கள். ஆமென். சத்தத்தை உயர்த்தி காரணம் ஒரு கரம் ஒரு மனுஷன் உன்னை தொடுவது போல
ஜெபம் பண்ணுமா, இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணு, கண்ணை மூடி ஜெபம் பண்ணு. ஆமென். நீ முழங்கால் போட்டு இருக்கிறையே, உன் பக்கத்துல ஒரு தாய் உள்ள கொண்ட ஒருவர், ஒரு தகப்பன், அப்பா, ஓ அப்பாப்பா, உன்னை தொடுவது வேற யாரும் இல்ல, உன் தகப்பன். யுவர் ஃபாதர். அப்பா, அப்பா, அப்பாவின் பிரசன்னம், அப்பாவின் பிரசன்னம், ஓ அப்பாவின் பிரசன்னம், அப்பாவுக்கு பிரசன்னம். ஓ அப்பா, அப்பா வந்திருக்கிறார். அப்பா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உங்களுக்கு என்னமோ அது எனக்கு தெரியாது, பட் என் பக்கத்துல இந்த பலிபீடத்துல எங்க அப்பா இருக்கிறார். The father love. அப்பாக்குள்ள அன்பு இருக்கு பாத்தீங்களா? அவர் அப்பான்னு கூப்பிடும்போது அவர் மகனே கூப்பிடுவாரா? அப்போ ஒரு லவ் வருமா? அப்போ ஒரு அன்பு வெளிப்படுமா? அந்த அன்புனால சபையை கர்த்தர் மூடிக்கொண்டிருக்கிறார். அந்த அன்புனால the father's love, அந்த அரவணைப்பு, இங்கிருந்து போகும்போது வெறுமனே போகக்கூடாது, அப்பாவை கூட்டிட்டு போகணும். மாமிசத்தில் இதை பார்க்கிறவங்களுக்கு இது புரியாது, இந்த பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு புரியும். தாவீதை போல உள்ளவங்களுக்கு புரியும். தகப்பனும் என் தகப்பனும், மை பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர், என்னை பெத்த தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டார்கள், என் பரம தகப்பன் என்னை சேர்த்து கொண்டார். அது தாவீதுக்கு தாங்க புரியும், தாவீதுக்கு தான் அது புரியும், வேற யாருக்கு அது புரியாது.
உடைச்சு உடைச்சு மெல்ட் ஆகிட்டே இருக்கும். இயேசு உள்ளம் உடைஞ்சு, இருதயம் உடைஞ்சு, கண்கள்ல கண்ணீர் வடிச்ச ஒரு இடம். நானே எடுத்து வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது, எருசலேம் எருசலேம் பட்டணத்துக்கு பக்கத்துல அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, அவர் அழுகிறதுக்கு இந்த கண்ணீர், இந்த இயேசு கண்ணீர் விட்டு அழுறாரு. இந்த அழுகிறதற்கு ரீசன் என்ன, காரணம்? அப்ப இந்த கண்ணீர் என்ன பேசுது? இந்த காலை நேரத்திலே இந்த சபையின் நடுவில் இந்த கண்ணீர், பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத இயேசுவின் கண்ணீர் இந்த பலிபீடத்தில் உங்களை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன பேசுகிறது? பட்டணமே பட்டணமே, மகனே மகளே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருந்திருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது, உன் கண்ணு கூருடா இருக்குது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், இந்த காலை நேரத்தில் இந்த பலிபீடத்தில் இருந்து உங்கள் அத்தனை பேரை பார்த்து ஏசப்பா கேட்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும். தம்பி கவனிக்கிறதானே? நேற்று கண்ட மனுஷன் என்னை காண முடியல. நேற்று ராத்திரி சாப்பிட்டு தூங்குனாங்க, எல்லாருக்கும் குட் நைட் எல்லாம் சொல்லிட்டு தான் தூங்குனாங்க. பலர் இந்த காலையில் எழும்பல. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் என்ன நினைக்கிற? எவ்வளவு நாள் இருப்பாய்? இங்க இருக்கிற யாராவது இத்தனை காலம் நான் இருப்பேன் சொல்ல முடியாதுங்க. மனுஷன் தன் காலத்தை அறியான். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் குடிச்சு வெறிக்கிறத விட்டுட்டு, ஒரு நாள் கிடைச்ச உடனே அதுக்கு பின்னால போறீங்க, சிகரெட்டை வலிக்கிறத விட்டுட்டு, விபச்சார வாழ்க்கையை விட்டுட்டு, வேசித்தனமான காரியங்களை சிந்தைகளை விட்டுவிட்டு, அசுத்தமான பாவமான காரியங்களை விட்டுவிட்டு, உலகம் உலகம் உலகம்னு அதுக்கு பின்னால போகிற உன் காரியங்களை விட்டுவிட்டு, பணம் 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 பணம், பேரு புகழ் சொத்து அது இது இதெல்லாம் விட்டுட்டு உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும். வாய் ஏன் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உன்னை இங்க கொண்டு வந்தார் இத பேசுறதுக்கு? நான் உன்னை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கப்பா. உனக்கு கிடைச்ச இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, உன் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். ஆமென்.
ஒரு அலையிலேயே சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தியாம சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தியாம சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இனியாவது ரட்சிக்கப்பட மாட்டாயா? உனக்கு வாழ்க்கையில ஒரு நாளை நான் தந்திருக்கிறேன், இந்த நாளிலாவது பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு ரட்சிப்புக்கு வர மாட்டாயா? இயேசு மன உடைஞ்சு அழுது அழுது இதை பேசுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், உன் ஞான ஸ்நானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது பரலோகத்துக்கு போவதற்கான காரியத்தை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். எனக்கு இது என்ன சொல்லன்னு தெரியல. நாள் செல்லாது, காலம் செல்லாது, ரட்சிக்கப்படு. உடைஞ்சு உடைஞ்சு அழுது அழுது கண்ணீர் விட்டு கொண்டு உன்னை நோக்கி காண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது எது எதுக்கெல்லாமோ ஓடிக்கிட்டு இருக்கிற நீ உன் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயா? ஐயோ, அந்த பக்கம் அந்த ஆவிக்குரிய காரியத்தின் பக்கம் போக விடாத படிக்கு உன் கண்ணை குருடாக்கி போட்டானே பிசாசு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நாட்களை எண்ணுகிற அறிவை எனக்கு தாரும். அந்த ஒரு அறிவு லூக்கா 13ஆம் அதிகாரம் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் கூட 34வது வசனம், எருசலேமே எருசலேமே, நாகர்கோவிலே நாகர்கோவிலே, எருசலேம் என்கிற அந்த நகரத்தை பார்த்து கர்த்தர் கூப்பிடுகிறார். நான் அதை கொஞ்சம் கூட சுருக்கி உன் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் கூப்பிடுகிறார். உன் தனிப்பட்ட உன் பெயரை சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறார். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிந்தவளே. என்னெல்லாம் பேசின? நான் என் தாசனை உன்கிட்ட அனுப்புனேன், என் ஊழியக்காரனை உன்னிடத்தில் அனுப்புனேன். நீ அவனை பத்தி என்னெல்லாம் பேசுற? நீ அதுக்கு என்ன சொல்லுவ? அது இன்னாரி ஆண்ட சொன்னாங்க, அன்னாரி ஆண்ட சொன்னாங்க, அது செல்லுபடி ஆகாதே. நான் அல்லவா உன் வீட்டுக்கு அனுப்பினேன். சாரபாத்து ஊரிலே எத்தனையோ 1000 விதவைகள் இருந்தும் அந்த ஒரு விதவையின் வீட்டுக்கு எலியாவை அனுப்பினது போல அல்லவா உன் வீட்டுக்கு என் தாசனை நான் அனுப்பினேன். உன் வீடு விடுதலை அடைய, உன் குடும்ப கட்டு உடைக்கப்பட, நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, உன் ஒட்டுமொத்த குடும்பம் விடுவிக்கப்பட, உன் தலைமுறையின் சாபம் என்னை விட்டு நீங்க, என் தாசனை நான் உன் வீட்டுக்கு அனுப்பினேன். ஆனா நீயும் உன் வீடுமோ நான் அனுப்பினவனை ஏற்றுக்கொள்ளாம அவனை கல்லெறிந்தீர்கள். ஆளாம நான் என்ன செய்வேன்னு கர்த்தர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. நான் ஆளாம என்ன செய்வேன்? நான் ஆளாம என்ன செய்வேன்? தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று அறியாமல் கல்லெடுத்து கல்லறிகிறவர்களே,
தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று மோசையை குறித்து அறியாமல் முறுமுறுத்து கல்லறிகிறவர்களே, கையில கல்லோடு திரிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆண்டவர் சொல்றாரு, என் சட்டைகளுக்கு உள்ளே சேர்த்து கொள்வதற்கு மனதாய் விரித்த சிறகோடு உன் வீட்டுக்கு, உன் பிள்ளையின் பக்கத்தில், உன் மகன் பக்கத்தில், உன் மருமகள் பக்கத்தில், உன் பேர பிள்ளை பக்கத்தில் எத்தனை தடவையோ நான் வந்தேன். ஆனா உனக்கோ சட்டைக்குள்ளே வருவதற்கு மனமில்லை. இந்த சட்டைக்குள்ளே வருவதற்கு, இயேசு என்கிற சட்டைக்குள்ளே வருவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற சட்டைக்குள் வருவதற்கு, பரிசுத்த வாழ்க்கை என்கிற சட்டைக்குள்ளே வருவதற்கு உனக்கு மனம் இல்லை. சாக்குபோக்கு நிறைய சொன்னேன். கண்ணீர் விட்டால் அவன் என்ன செய்வார் ஆண்டவர்? உனக்கு கிடைச்ச இந்த நாளிலாவது சட்டைக்குள்ள வா. நான் உன்னை என் சிறகுனால மூட நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை உன் குடும்பத்தையும் என் சட்டைக்குள்ள நான் மூடி வைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அசுத்தம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த செட்டைகளுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை போதும் ஆண்டவரே. கோழிதன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள்ளாக அரவணைத்துக் கொள்வது போல இந்த ராத்திரி வேளையிலே விரித்த சிறகோடு ஒருவர் உன்னை, உன் குடும்பத்தை இந்த சட்டைக்குள்ள வா என்று அழைக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, நித்திய ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன். மனம் திரும்பாமல் மனம் போன போக்கில் போகிற ஒவ்வொரு பாவியை பார்க்கும் போதும் உள்ள உடைஞ்சு ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்துவிட்டு பின்மாறி போய் பன்றிய போல வாழ்கிறவர்களை பார்த்து பார்த்து மன உடைஞ்சு ஒருவர் அழுது கொண்டு நிற்கிறார். எருசலேமை பார்த்து அழுதுகிட்டு ஒருவர் நின்னார். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இது எத்தனை அற்புதம் செய்தேன் இந்த பட்டணத்துக்குள்ள, எத்தனை அற்புதம் செய்தேன் இந்த குடும்பத்துக்குள்ள, நான் எத்தனை அற்புதம் செய்தேன், எத்தனை பேசினேன், எத்தனை பிரசங்கம் இதுக்குள்ள நான் பண்ணினேன். ஆனாலும் கல்லெடுத்து எறிகிற கூட்டமா இருக்கிறாங்களே. உள்ள உடைஞ்சு ஒருவர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். கல்ல கீழே போடு போ. கல்ல கீழே போட்டுட்டு, உனக்கு கல்ல கீழே போட மனசு இல்லைன்னா நான் ஒரு காரியம் சொல்றேன்னு ஏசப்பா சொல்றாரு. உங்களில் பாவம் இல்லாதவன் இவளை முதலாவது கல்லறியட்டும். இந்த கல்ல கீழே போட்டுட்டு செட்டைக்குள்ள பாப்பா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசீலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்,
இது பரமசிலாக்கியமே. ஆமா என்றால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. இந்த சட்டைக்குள்ள தங்கி இருப்பது ஒரு பரமசிலாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். இந்த சட்டைக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை ஒரு பரமசிலாக்கியம். பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அவர் தமது சிறகுகளால் மூடுவார். வலப்பக்கம் 1000 பேர், இடப்பக்க 10000 பேர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற வாய் பிளர்ந்து இப்ப விழுங்கி காட்டுகிறேன் என்று சவால் விடுகிற சிங்க கூட்டங்கள், கர்ஜிக்கிற சிங்கம் போல அலறிக்கொண்டு முன்னால வருகிறவர்கள், சீறுகிற பாம்பை போல படமெடுத்து ஆடுகிறவர்கள், கர்த்தர் சொல்லுகிற சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்வாயா? காரணம் நீ இருப்பது சட்டைக்குள்ள இருக்கிறாய். ஆமென். வா, சட்டைக்குள்ள வா, சட்டைக்குள்ள வா, இந்த சட்டைக்குள்ளே வா. ஹல்லேலூயா. இந்த சட்டைக்குள்ளே வா, இந்த சிறகுக்குள்ளே நீ வா. ஒருவன் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். இந்த சட்டைக்குள்ளே வா, நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த சட்டைக்குள்ளே வா, உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, உன் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். 1000 10000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால், கைகளை தட்டி. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் நீதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். பாடு. அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால், ஓ அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ், சத்தமாக ஒன்று கூட. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ். சட்டைக்குள்ள வர்றியா தம்பி? சட்டைக்குள்ள வர்றியா? அவர் செட்டையின் கீழ். ஆமென். சட்டைக்குள் வருகிறவர்கள் கைகளை தட்டி பாடுங்க. அவர் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் Rivala, ora vasale, ricadira,
தமனே தேரி தாரி தாரா ருதபலே ஷமலே ஷிமனே ரிகலே ரிபலமௌடி மனே ரிதலபலபலபே ரிதலபல்ஷேலே கேரி திரி திரி தி ரபலபலபலபலே லிகடே திகலே. ஒரு சட்டை உன்னை உன் குடும்பத்தை மூடுகிறது. ஒரு சட்டை உன்னையும் உன் வீட்டை மூடுகிறது. ஒரு சட்டை உன்னையும் உன் பிள்ளைகளையும் மூடுகிறது. அரதலஷலே ரதலஷலே ரதோலபலஹே ரக்கமன மன 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 பல பல வண்டே வேலே பத்தே அடபல பௌதார கடகதாரா தீரி அஞ்சலே ரிகலே 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 ரிகபல பல பஷரமோ. எஸ் லார்ட். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். உன் சமாதானம் எங்கே? விருத்த சரகுக்குள்ளே வருவாயா? அவரே சமாதான காரணர். அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். இனி உள்ள ஒவ்வொரு நிமிஷமும் சட்டைக்குள்ளே வாழ்வாயா? இந்த பூமியில கர்த்தர் உனக்கு தருகிற ஒவ்வொரு செகண்டும் இந்த சட்டைக்குள்ளே தங்கி இருப்பாயா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் நிறுத்துவதற்கு தான் பாட்டு பாடினேன். பட் இங்க பயங்கரமான ஒரு க்ளோரி. இந்த மகிமைக்குள்ளே இருக்கணும். இந்த மகிமைக்குள்ளே இருந்து போகணும். இதை பெற்றுக்கொண்டு தான் போகணும். பெற்றுக்கொண்டு தான் போகணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுத மற்றொரு இடம் நமக்கெல்லாம் தெரிந்த இடம்தான். ஆனால் வசனத்தை நாம் வாசித்து போவது நல்லது. வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அதனுடைய 7வது வசனம். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்ல தன்னை மரணத்தில் இருந்து, அந்த வேர்டு கவனிக்கணும், தன்னை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்ல அந்த தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் வேண்டுதல் செய்து. He cried out with great agony with tears. பயங்கரமான வேதனையோடு உள்ள உடைஞ்சு. நான் முதலே சொன்னேன், கண்ணீர் வருவது இருதயம் உடைஞ்சு எக்ஸ்பிரஷன் ஆகுதுதான் கண்கள்ல கண்ணீரா வரும். ஒரு ஆளு கண்ணுல கண்ணீர் வருதுன்னா உடனே புரிஞ்சுக்கணும் அந்த மனுஷனுடைய இருதயம் உடைஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துவின் இருதயம் இப்ப உடைஞ்சு பயங்கர சத்தத்தோடு அழுதுகிட்டு இருக்கிறார். எங்கே? கெத்சமனே தோட்டத்தில். எதுக்காக? காரணம், தான் இப்போது நின்று கொண்டிருப்பது மரண வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்.
ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். எங்க நிற்கிறார் சத்தமா சொல்லுங்க. அடுத்தது மரணம் நேரிட போகிறது. கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அந்த கஷ்டப்பாடு ஆரம்பிக்க போகிறது. இனி நான் மரணத்துக்கு நேரா தான் போக போறேன். அப்ப மரண வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படி நின்றுக்கோங்க. இது தொடர்புடைய வேறொரு வசனம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். நீங்க நீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே பாஸ்டர்? தெரியும் தான். ஆனா உள்ள கிடக்கிற ரகசியத்தை கர்த்தர் தானே நமக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும். நான் வேகமாக நிறுத்துவதற்கு ஐ ட்ரை மை பெஸ்ட், முயற்சி பண்ணுகிறேன். உங்க யாருக்கும் விடுதலை வேண்டாம்னா இந்த விஷயத்தின் மேல் என்னோட கர்த்தர் கடந்த ஒரு வாரக்காலம் முழுவதும் என்னோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். உன்னை நான் விடுவிக்க போறேன். யோவான் 11ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, அதனுடைய 34வது வசனம். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். லாசருவை. லாசரு மரித்து போனான். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இங்கேயும் இயேசு கண்ணீர் விட்டது மரணத்துக்கு முன்னால. the subject மரணம். லாசருவின் கல்லறைக்கு முன்பாக இயேசு கண்ணீர் விட்டார். தான் மரணமடைய போவதற்கு தொட்டு முன்னால் கெத்செமனேயில் இயேசு கண்ணீர் விட்டார். இந்த ரெண்டு கண்ணீரும் மரணம் தொடர்புடையது. நான் அதுக்கு இப்படி சொல்லுவேன், மரண வாசலில் நின்று கொண்டு கண்ணீர் விடுகிறார். மரண வாசலில் சிந்தப்பட்ட கண்ணீர். சப்ஜெக்ட் இந்த மரண வாசல். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம் விடுகிற கண்ணீரை தேவன் துருத்தியில பிடித்து வைக்கிறார். அப்ப இயேசப்பா வடித்த கண்ணீரை ஐயோ அது ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? ஆண்டவர் நாம் விடுகிற கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்து கணக்கெடுக்கிறார். அதுக்கு கணக்கெடுத்து பதில் கொடுக்கிறார். அப்படியானால் இயேசு அழுகிற அந்த கண்ணீருக்கு பதில் இல்லாமல் இருக்குமா? இயேசு லாசருவின் கல்லறைக்கு முன்பாக வடித்த கண்ணீர் அந்த கல்லறையில் மரணத்தை ஜெயமாய் வழங்கிற்று. ஆமென். ஆமென். சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். மரணம் ஜெயமாய் மாறினது. ஆமென். மரணம் ஜெயமாய் மாறினது. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். இந்த கண்ணீர் லாசருவை உயிரோடு வெளியே கொண்டு வந்தது உண்மையானால், ஆமென் ஆமென் ஆமென், இன்றைக்கு நம் சபையின் நடுவில் வெளிப்பட்டிருக்கிற இயேசுவின் கண்ணீர் உன் மரணத்தை ஜெயிக்க போகிறது. ஆமென். உன் மரண கட்டை ஜெயிக்க போகிறது. ருதிகல ரத்துரு சம்புரா. இனி வருவோம். இயேசு மற்றொருவனுடைய மரணத்தை ஜெயமாய் மாற்ற கல்லறைக்கு முன்னால கண்ணீர் விட்டார். இனி கெத்செமனேயில் தன்னுடைய மரணத்துக்காக விட்ட கண்ணீர் அது வீணாய் போய் விடுமா? போகாது. இன்றைக்கு நீ கண்ணீர் விடுகிறாய், 3 நாள் முடியட்டும். இந்த கண்ணீருக்கு பலனாக மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயமங்கு என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் உயிரோடு எழும்பினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். மரணத்தை மாற்றி ஆமென் ஜீவனை தருகிற கண்ணீருக்காக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரணத்தை மாற்றி ஜீவனை தருகிற கண்ணீருக்காய் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமாய் சொல்லுங்களே. ஆமென்.
2 வசனங்களை எனக்கு வாசிங்கள். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஹல்லேலூயா. யோபு 38:17 மரண வாசலை. ஐயோ, நீங்க நான் நிற்கிற அதே அபிஷேகத்திலே வாசிங்க ஐயா. மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? The question is, உங்களை பார்த்த கர்த்தர் கேட்கிறார், மரண வாசல் உனக்கு திறந்திருக்கிறது உனக்கு தெரியுமா? நேற்றுக்கே முந்தா நாள் ஐசியூல இருந்தீங்க ராஜன் பிரதர். நேற்றுக்கா முந்தா நாளா மரண வாசல் அடிக்கடி முன்னால திறந்து திறந்து வைக்கப்படுவதை இன்னுமா நீ அறியாமல் இருக்கிறாய்? எத்தனை ஆபத்து, எத்தனை அனர்த்தம். இந்த வசனம் எனக்கு ஒரு 8 நாளா என் இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு 8 நாளுக்கு முன்னால் நான் கடந்த வாரத்திலே ஊழியத்துக்கு போன இடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் 2 நபர்களை என் கண்ணு முன்னால கொண்டு வந்தார். கர்த்தர் சொன்னார், இந்த நபர்களுடைய குறித்து தரிசனத்தை பாரு. தேவனாகிய கர்த்தர் அந்த தரிசனத்தை தந்த உடனே என் குடல் குழம்பி போச்சு, என் உள்ளெல்லாம் உடைஞ்சு போச்சு, பைத்திய மாதிரி ஆயிட்டேன். இந்த ஒரு வாரம் என் வீட்டில் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. பைத்திய மாதிரி ஆயிட்டேன். யார்கிட்ட என்ன பேசுனேன் தெரியல, எப்படி நடந்தேன்னு தெரியல. பிகாஸ் அந்த விஷன் என் கண்ணு முன்னாலேயே நான் வளர்க்கிற பிள்ளைகள் செத்து விழுவதை என் கண்ணில பார்த்தேன். சில வீடுகளுக்குள்ளே, சில குடும்பங்களுக்குள்ளே மரணம் விழுவதை கர்த்தர் காட்டினார். உள்ள உடைஞ்சு போச்சு. ஒரு வாரமா பைத்தியம் போல தேவ சமூகத்தில் புலம்பி 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 அழுது அழுது புலம்பி இருக்கும் போதுதான் கர்த்தர் சொன்னார், மரண வாசலை நீ கண்டதுண்டோ? உனக்கு மரண வாசல் திறந்தது இருக்கிறது வழக்க தெரியுமோ? மரண இருள் உன் கண்கள தென்பட்டு இருக்கிறதா? கவலைப்படாத, கவலைப்படாத. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்து. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்து. ஆமென். மரணத்தை ஜெயித்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்து. ஆமென். மரணத்துக்கு நீக்குபோக்கு கொடுக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறேன். மரணத்தை மாற்றுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். அப்பதான் கர்த்தர் சொன்னார், ஹல்லேலூயா, என் கண்ணீர் இந்த பூமியில் சிந்தப்பட்டு இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களுடைய மரணத்தை நான் மாற்றுவேன். ஆமென். சொல்லுவேன், கைகளை உயர்த்தி நடக்கட்டும். ஆமென். மரணம் நீங்கி போவதாக, மரண வாசல் அடைக்கப்படுவதாக. திறந்திருக்கிற மரண வாசல்கள் உன் குடும்பங்களில் அடைக்கப்படுவதாக, அடைக்கப்படுவதாக. உன் வீடுகளிலே மரண ஓலத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லிக் கொண்டு சத்துருவானவன் திறந்து வைக்கிற மரண வாசல்கள் இயேசுவின் நாமத்திலே மூடப்படுவதாக. எங்க இருக்கிற சிலரை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறார். இவனை பிசாசு மரண வாசல் பக்கத்துல கொண்டு போய்கிட்டு இருக்குது. இவனை தற்கொலைக்கு பக்கத்துல கொண்டு போய்கிட்டு இருக்குது. இந்த குடும்பத்தில் இந்த நபருக்கு ஆமென் 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 மரண கயறு அவன் கழுத்துல விழுந்து கிடக்குது. இந்த சின்ன பிள்ளைக்கு, இந்த சகோதரிக்கு ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மரண வாசல் வரை நீ போனாலும் இந்த ஆராதனை உனக்கு விடுதலை கொடுக்க போகிறது.
ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். மரண வாசல் வரைக்கும் கொண்டு போகிற வியாதி ஆமென் வசனத்தால் சுகமாவதாக. ஆமென். மரண வாசல் வரைக்கும் உன்னை கொண்டு போகிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. மரண வாசல்கள் வரை உன்னை இழுத்து கொண்டு போகிற பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், ஏவல்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே இருந்து மரண வாசனை வெளியே போவதாக. மரண ஓலங்கள் வெளியே போவதாக, வெளியே போவதாக. ஆமென். ஆமென். உரத்த சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லு, அது வெளியே போகட்டும். ஆமென். உரத்த சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லு, அது வெளியே போகட்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் நிறைந்த இந்த நல்ல காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்து நின்று கொண்டு நான் உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் பேசுகிறேன். நீ இப்ப நிற்பது மரண இருள் நிறைந்த பள்ளத்தாக்காக இருந்தாலும், நீ இப்ப நின்று கொண்டிருப்பது மரண வாசலாக இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மரண வாசலில் இருந்து என் கையை நீட்டி நான் உன்னை பிடித்து உன்னை தூக்கி விட போகிறேன். உன்னை தப்புவிக்க போகிறேன். உன்னை தப்புவிக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவாயா? சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 13வது வசனம் உரத்த சத்தமாய் வாசிக்க கேட்போம். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே உமக்கு சொல்லுங்க ஸ்தோத்திரம். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அவ்வளவு வசனத்தை முழுக்க சொல்லணும். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சபை ஒன்றாக சேர்ந்து சொல்லட்டும், மரண வாசலில் இருந்து என் பிள்ளைகளை தூக்கி விடுகிற காப்பாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரண வாசலில் இருந்து ஆமென். பிள்ளை பேர் சொல்லி சொல்லு, பிள்ளை பேர் சொல்லி சொல்லு. மரண வாசலில் இருந்து ஆமென், ஆமென், ஆமென். பிள்ளையை தூக்கி விடுகிற, என்னை தூக்கி விடுகிற, என் குடும்பத்தை தூக்கி விடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Today is the day of your deliverance. இந்த நாள் உன் விடுதலையின் நாள். உன் வீட்டுக்குள்ள காலங்களை ஒளித்திருக்கிற மரண கட்டு இன்றைக்கு பரிபூர்ணமாய் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் பாஸ்டர், அது உடைக்கப்படுகிறது. ஆமென். தேவனுடைய ஊழியக்காரனே உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. ஆமென். உடைக்கப்படுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய ஆவியானவர் உன்னை ஏவினால் கைகளை தட்டுவாயாக. அந்த மரண இருள் நீங்கி போவதாக, மரண இருள் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. வெளிச்சம் வருவதாக, வெளிச்சம் வருவதாக, வெளிச்சம் இறங்குவதாக, வெளிச்சம் இறங்குவதாக. மரண இருளை மாற்றுகிற வெளிச்சம் இறங்கி வருவதாக. ஓ ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? 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 கர்த்தாவே, இந்த என்னோடு பேசினீர், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த என்னோடு பேசினீர், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். கண்கள் மூடி இருக்கட்டும். வலது பக்கம் இடது பக்கம் பார்க்க கூடாது. பாவம் வேண்டாம், உலகமும் வேண்டாம், உலக இன்பம் எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு இனி கர்த்தர் தருகிற ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அது எனக்கு முக்கியமான நாள். அதில் நான் கர்த்தரை அறிந்து அவருடைய சட்டைக்குள்ளவே வாழ நான் தீர்மானம் எடுக்கிறேன். இனி அந்த பாவத்துக்கு போக மாட்டேன், இனி அந்த அசுத்தத்துக்கு போக மாட்டேன், இனி இந்த மைமாலத்துக்கு பின்னால் போக மாட்டேன், இனி இந்த பாரம்பரியத்துக்கு பின்னால் போக மாட்டேன்.
எனக்கு ஏசப்பா போதும். ஹல்லேலூயா. இயேசுவை நான் பற்றி பிடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உன் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் ஜெபம் பண்ணுவாயாக. தீர்மானம் எடுக்கிற நபர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. ஊருதுரு ஷகல ரந்துன முடரபல. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். ஏறக்குறைய சபை ஒன்றடங்கமாக கரம் உயர்த்தி தீர்மானம் எடுக்கிறத நான் பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றடங்கமாக. அப்படியானால் ஹல்லேலூயா எழும்பி நின்று அந்த உயர்த்தின கரத்தை அப்படியே பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமாக. எழும்பி நிற்பது எதுக்கு தெரியுமா? என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் பாப்பமே. ஆமென். என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது இந்த நிமிஷத்திலாவது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். ஆமென். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உனக்காக கண்ணீர் சிந்திக்கொண்டு ஒருவர் உனக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. விரித்த சிறகோடு இங்கே வா. கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளுக்குள்ளே சேர்த்துக் கொள்வது போல ஆமென் உன்னை என் சட்டைக்குள்ளே நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சட்டையை விரித்துக் கொண்டு ஒருவர் காத்து நிற்கிறாரே. அதை நீ உன் கண்கள் கண்டானால் நலமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. யாரோ ஏதோ சொன்னார்கள், யாரோ ஏதோ பேசினார்கள் என்று சொல்லி இந்த சட்டையை விட்டு வெளியே போயிட்டே இன்னைக்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ரட்சிப்புக்கு திரும்பி வா. இளைய குமாரன் திரும்பி வந்தது போல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் ஐயா, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அழுகையோடு திரும்ப வருவாயாக, புலம்பலோடு திரும்ப வருவாயாக. ஒரு தகப்பன் விரித்த கரத்தோடு நீ எப்போது வருவாய் என்று காத்து 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 ஹல்லேலூயா அவர் உன்னை அரவணைக்க காத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சட்டைக்குள்ளே வந்து பாரு. உன் மரண வாசல் நீங்கி போக போகிறது. ஆமென். மரண வாசல் நீங்கி போக போகிறது. உன் முன்னால திறந்திருக்கிற பாதாள வாசல் உன்னை மேற்கொள்ளாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் சபையை கட்டுவேன். நான் என் சபையை கட்டுவேன். பாதாள வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. ஆமென். உன்னை மேற்கொள்ளாது. அந்த வியாதி உன்னை மேற்கொள்ளாது. அந்த டிப்ரெஷன் உன்னை மேற்கொள்ளாது. அந்த பலவீனம் உன்னை மேற்கொள்ளாது. அந்த சோர்வு உன்னை மேற்கொள்ளாது. அந்த தளர்வு உன்னை மேற்கொள்ளாது. இந்த நஷ்டம் உன்னை மேற்கொள்ளாது. ஆமென். காரணம் என்ன? நீ சட்டைக்குள்ளே இருக்கிறாய். சட்டைக்குள்ளே இருக்கிறாய். தகப்பனுடைய அரவணைப்பில் இருக்கிறாய். தகப்பனுடைய மார்போடு இருக்கிறாய். அவர் உன்னை தோள் மேலே சுமந்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து வா. ஒப்பு கொடுத்து வா. ஒப்பு கொடுத்து வா. ஒப்பு கொடுத்து வா. கண் மூடி இருக்கட்டும். கண்கள் மூடி இருக்கட்டும். உனக்கு கிடைச்ச இந்த நாளிலாவது நீ ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தால் நலமாயிருக்கும். காலம் செல்லாது. காலம் செல்லாதுமா தம்பி, காலம் செல்லாதுப்பா. உனக்கு கிடைச்ச இந்த நாளிலாவது உன் முன்னால நின்று ஏசப்பா அழுது அழுது கண்ணீர் வடிச்சிட்டே இருக்கிறார். உன்னை பார்த்து எத்தனை நன்மை செய்தேன், எத்தனை உயர்வு கொடுத்தேன், என்னெல்லாம் செய்தேன். ஒப்பு கொடுக்கிற யாராவது இருந்தால் கரம் உயர்த்துங்கள். ஞானஸ்நானத்துக்காக ஒப்பு கொடுக்கிறீங்களா? கரம் உயர்த்துங்கள். உனக்கு கிடைச்ச இந்த நாளிலாவது உன் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். உன்னை கொண்டு வந்தது இந்த சட்டைக்குள்ளே உன்னை சேர்த்துக் கொள்வதற்காக.
ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதி நீ வானைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வானைந்திடுமே. குயவனுடைய கையில் களிமண்ணாக இன்னைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறாய். அவர் உன்னை வரையட்டும், உன்னை உகந்த பாத்திரமாய் மாற்றட்டும். பரலோகத்தின் நல்ல பிதாவே, மரண வாசல்களில் இருந்து எங்களை தூக்கி விடுகிற கர்த்தாவே, வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிற தேவனே, மரண இருளை மாற்றுகிற கர்த்தாவே, எங்க முன்னால நின்று அழுது கொண்டிருக்கிற உன் முகம்தான் எங்க கண்களுக்கு தெரிகிறதப்பா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? உம்மை வேதனைப்படுத்துகிற வழி என்னிடத்தில் உண்டோ? எனக்கு சொல்லித்தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நான் ஏதாவது விஷயத்தில் உம்மை துக்கப்படுத்தி இருந்தால் எனக்கு சொல்லித்தாங்கப்பா. என் நிமித்தமாக நீங்க என்னை அழக்கூடாதப்பா. அம்மா, உம்முடைய இருதயம் உடையிற மாதிரி என் வாழ்க்கையில நான் எதையும் செய்திடக்கூடாது ஐயா. என்ன உம்முடைய சட்டைக்குள்ள வச்சுக்கங்கப்பா. உம்முடைய சட்டைக்குள்ளே நான் அடைக்கலமா இருக்கட்டும்பா. என்னை உம்முடைய சமூகத்திலே பூர்ணமாய் தருகிறேன் ஆண்டவரே. கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த ஜனங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த பட்டணத்தை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தமிழ்நாட்டை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்தியாவை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இன்னும் அநேகரை சபையில கொண்டு வர நம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்போது கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். விடுதலை தந்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா.